இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிபில் ஸ்கோர் சம்மந்தமாக மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிபில் ஸ்கோரை தவிர்த்து மற்ற காரணிகளை கொண்டும் பயனர்களுக்கு வங்கிகள் முதல் கடனை வழங்கலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வங்கிகளில் கடன் பெறுவதற்கு சிபில் ஸ்கோரின் கட்டாயம் மற்றும் அவசியத்தன்மை குறித்து எழுதப்பட்ட கேள்விகளுக்கும் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக கடந்த வாரம் பதில் அளித்துள்ளது. அதில் வங்கிகளால் சிபில் ஸ்கோர் தவறாக பயன்படுத்துதல் மற்றும் சிபில் ஸ்கோரின் நிலை மற்றும் அங்கீகாரம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மத்திய நிதித்துறை விளக்கம் அளித்துள்ளது. அதன்படி முதல் முறையாக கடன் வாங்குபவர்களுக்கு சிபில் ஸ்கோர் அவசியமானது இல்லை என்று குறிப்பிட்டுள்ளது. மத்திய அரசின் விளக்கத்தின்படி பயனரின் பல்வேறு தகவல்கள் அடிப்படையில் அவரது பணத்தை திருப்பி செலுத்தும் திறனை வங்கிகள் உறுதி செய்யலாம். குறிப்பாக கடந்த காலத்தில் திருப்பி செலுத்தும் வரலாறு, தாமதமாக திருப்பி செலுத்திய விவரங்கள், கடன் அடைக்கப்பட்டது, மறுவடிவாக்கம் செய்யப்பட்டது மற்றும் எழுதி கொடுத்தது ஆகியவை இதில் அடங்கும். இதில் அனைத்திற்கும் மேலாக ஒரு நபரின் கடனை திருப்பி செலுத்தும் திறனுக்கு சிபில் ஸ்கோர் பரிசீலிக்கப்படுகிறது. கடன் விண்ணப்பங்களை வங்கிகள் ஏற்றுக்கொள்ள குறைந்தபட்ச சிபில் ஸ்கோர் என ரிசர்வ் வங்கி எதையும் நிர்ணயிக்கவில்லை. கடன் வழங்குநர்கள் தங்கள் வணிக கருத்தாய்வுகள், வாரிய கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறை வழிகாட்டுதலின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கிறார்கள். இதுபோன்ற கடந்த ஜனவரி 2025 தேதியிட்ட ரிசர்வ் வங்கி உத்தரவின்படி முதல் முறையாக கடன் வாங்குபவர்களின் கடன் விண்ணப்பங்கள் கடன் வரலாறு இல்லை என்பதற்காக நிராகரிக்கப்படக்கூடாது. அதாவது பயனர் முதல் முறையாக கடன் வாங்குவதற்கு சிபில் ஸ்கோர் கட்டாயம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர் ஒருவர் தனது சிபில் ஸ்கோர் குறித்த விவரங்களை அறிய வங்கிகள் 100 ரூபாய்க்கு மேல் கட்டணமாக வசூலிக்கக்கூடாது என்றும் ரிசர்வ் வங்கி விதிகளை வகுத்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு ஆர்பிஐ வெளியிட்ட சுற்றறிக்கையில் தங்களிடம் கடன் வரலாறு உள்ள பயனர்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை மின்னணு வடிவத்தில் சிபில் ஸ்கோர் உட்பட ஒரு இலவச முழு கடன் அறிக்கையை வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. இதுதான் தற்போதைய முக்கியமான அப்டேட். இதில் நீங்கள் முதல் முறையாக கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுடைய லோனை ரிஜெக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. சிபில் ஸ்கோரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.